மகளே, கேரளா லாட்ரியான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது எப்படி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டோம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 12/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11ஆம் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799 ஓகேவா. 799க்கு நம்ம என்ன வேணும் கொடுத்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்திருந்தோம். இதில் 9-4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 7-1லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் எடுத்திருந்தோம். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருவோம். ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. இன்றைக்கி 799 9ஆம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தாலே இன்றைக்கி ஒரு பி போர்டு அண்ட் சி போர்டில் ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்திருக்கோம். அடுத்து நம்ம எதிர்பார்த்தோம் பிசி போர்டில் எதிர்பார்த்தோம். ஆனால் ஏ போர்டுக்கு நமக்கு 7ஆம் நம்பர் வந்திருக்கு. ஓகேவா. நீங்கள் கலந்து போட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு தரமான வின்னிங்ஸாக நீங்கள் ஏபிலையும் பாஸ் இருக்குது, நீங்கள் ஏசிலையும் இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஒரு சூப்பரான வெற்றியை கிடச்சிருக்கு. ஓகேவா. அதில் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 97 79 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 79 இன்றைக்கி ஒரு தரமான வெற்றி தான். நம்ம 9ஆம் நம்பர் மட்டும் நேற்று மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். வச்சிருந்தாவே ஒரு சூப்பரான வெற்றியாக இருந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம 12ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா. 12ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 44 47 இந்த நம்பர் வச்சுக்கலாம். 11 4 டிஜிட்டல் 120 5,80,000 பண்ணி கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு 2 லட்சம், 30 ரூபாய்க்கு 1 லட்சம் கொடுத்துட்ருக்காங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500 கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 டிஜிட்டல் ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000. அதே மாதிரி சிங்கிள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 100 கொடுக்குறாங்க. அப்புறம் புக்கிங் கடைசி டைம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகே, எங்கிட்ட ஓகே நம்மளே நீங்கள் நம்பர் வைக்கணும் அந்த நம்பருக்கு பார்த்து நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கி 12ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்தலாம். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு தான். நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தலாம். நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் மட்டும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 184 இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா. 184 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 574 போட்டுக்கிறோம். ஓகேவா. 574 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடிய புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அப்படி 2ன்னு கிடைச்சிருக்கு. 6 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 184 வச்சுட்டு நமக்கு 6 அப்படி 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 299. இந்த 299 வச்சு நம்ம அடுத்த நாள் நம்ம பார்த்துடலாம். நம்ம 299 ரூட் ஆப்ஷன் 574 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. 5 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. நம்ம 299 வச்சுட்டு நமக்கு 5 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 420. இந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். நம்ம 420 ரூட் ஆப்ஷன் 574 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படி 8. ஓகேவா. 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 420 வச்சுட்டு நமக்கு 7 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. இந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். நம்ம 799 ரூட் ஆப்ஷன் 574 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி நமக்கு 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 8 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 799 வச்சுட்டு நமக்கு 8 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துருக்கோம். 187 வச்சுட்டு நம்ம 4 வச்சுட்டு நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. 299 வச்சுட்டு நமக்கு மீண்டும் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. 420 வச்சுட்டு நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் வருது.
அவங்க கணிப்பில் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு 8-2 வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப பழக்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 184. இந்த 184 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? 184 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஏஎன் ஆப்ஷன் போட்டு ஆர்ஏடின்ற மாதிரி வச்சுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 362 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதில் எப்பயும் போல் நம்ம வந்து புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 8 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 8 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 184 வச்சுட்டு நமக்கு 8, 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டு நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 299. இந்த 299 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் வந்து பார்த்துடலாம். நம்ம 299 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 362 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 299 வச்சுட்டு நமக்கு 4 அப்படி 5 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 420. இந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 420 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 362 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 420 வச்சுட்டு நமக்கு 9, 4ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. இந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 799 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 362 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, 9 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 799 வச்சடியில் நமக்கு 9 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து போர்டு வைஸாக பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மாறி வர மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம். மேக்ஸிமம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். வேறு போர்டு வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் மாற்றி வரனாலும் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது இந்த நம்பர் எடுத்தவர்ன்ட்டு. ஓகேவா? ஓகே மகளே, நம்ம வந்து இன்றைக்கி எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 8 அப்படி 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் 9 அப்படி 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் எடுத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக 8ஆம் நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? இது ஒரு கசிங் மட்டும் தான். கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுனா மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசியை மட்டும் பார்த்துட்டு விட்டுறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 89, 98, 85, 58, 29, 92, 25, 52 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்தோம். இந்த நம்பர்ஸ் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கசியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. ஓகேவா? 799 பார்த்தீங்கன்னா திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வினிஸை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கப்போ நமது சேனலை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு 9-7-3 கொடுத்துருப்பல. அதில் வந்து 9-7 இன்றைக்கி வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு ரிசல்ட் சூப்பரான வினிஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ஏபிசின்னு பார்த்தீங்கன்னா 79 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபி அண்ட் ஏசிக்கு ஒரு தரமான ஒரு வினிஸாக இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அதேபடியே கணேஷ் மாதவ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-9ன்னு கொடுத்துருக்காப்புல. இதில் 9 நம்பர் பார்த்தீங்கன்னா வச்சுன்னா சூப்பரான ஒரு பிசி போர்டில் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பில்ல. அடுத்தபடியாக ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-4 கொடுத்துருக்குல. ஆனால் 9ஆம் நம்பர் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு இன்னிங்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. விஎன் மேட் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டே வரப்பல. அடுத்தபடி எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே செட் பார்த்தீங்கன்னா 97, 79 இந்த மாதிரி கொடுத்துருக்கப்பல. பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வினிஷன் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிக்கு ஏபிஏசி பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வினிஷன் கொடுத்துருக்காப்புல. ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு தரமான வினிஷன் வந்திருக்கும்.
அதேபடி தர்மா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1-7 கொடுத்துட்டாப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ஒரு தரமான நியூஸ் நம்மளே. அடுத்தபடியே லோகநாதன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5, 7, 9 கொடுத்துட்டாப்புல. இதில் வந்து 7ஆம் நம்பர் 9 நம்பர் 2 நம்பருமே ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4, 9, 1 கொடுத்துட்டாப்புல. இதில் 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7, 3, 4 கொடுத்துட்டாப்புல. 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. சி போர்டுக்கு ஒரு 4, 9 நம்பர் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்தாப்புல. ஏன்னா பி போர்டு மட்டும் ஒரு 9ஆம் நம்பர் போட்டிருந்தோம்னா அன்றைக்கி ஃபுல் வினிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனாலும் ஏசி சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்குல. ஓகே நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நாளைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கே பண்ணி வச்சுக்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டன் பற்றி ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா?